தந்தையின் டாப் 5 சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். மும்பை மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியதற்கு தாக்கரே குடும்பத்தினர் கொந்தளிப்பது மும்பை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து சிறப்பு செய்தியாளர் கார்கே விவரிக்க கேட்போம். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்வதில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் பிரதமர் மோடி ஜனவரி 23ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய தேர்தலுக்கான முதல் பொதுக்கூட்டம் ஜனவரி 23ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. இதுபற்றி விரிவாக விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. ஆர்டர் செய்த ஷூக்களை ரிட்டர்ன் செய்து அதற்கு பதிலாக பழைய ஷூக்களை கொடுத்து ரீஃபண்ட் பெற்று மோசடி செய்த வாடிக்கையாளரை டெலிவரி ஊழியர்களே கையும் களவுமாக பிடித்து அதிர வைத்துள்ளனர். தற்பொழுது பெருகி வரும் ரீஃபண்ட் ஸ்கேம் பற்றி செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். ஹொசூரில் தாயிடம் இரவு பால் குடித்துக்கொண்டே தூங்கிய குழந்தை அதிகாலையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பதை விவரிப்பதுடன் மருத்துவ நிபுணருடனும் கலந்துரையாட இருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். முதலில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்வதில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 23ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். பிரதமர் மோடி தலைமையில் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய தேர்தலுக்கான முதல் பொதுக்கூட்டம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கிறது. இது பற்றி விரிவாக விவரிக்க இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. ஓவர் டு தாமரைக்கனி. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டு முதல் பயணமாக வருகின்ற 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டம் என்பது மதுரையில் திட்டமிட செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த திருப்பரங்குன்ற விவகாரம் அதுமல்லாமல் போதிய இடவசதி உள்ளிட்ட தொடர்பாக இந்த இடம் என்பது மாற்றம் செய்யப்பட்டு வருகின்ற 23ஆம் தேதி சென்னையில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பொதுக்கூட்டம் என்பதால் அங்கம் வகிக்கக்கூடிய அதிமுக, பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் அனைத்துக்குமே அழைப்பு விடப்பட்டு அன்றைய தினம் பிரதமர் அருகாமையில் அவர்களுக்கு தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து இந்த கூட்டணியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், வருகின்ற 23ஆம் தேதிக்குள்ள மேலும் சில கட்சிகளை கூட்டணி கொண்டு வரணும் என்ற ஒரு முடிவில் தான் தற்போது பாஜகவும் அதிமுகவும் இருக்கிறது. ஒருபுறம் டிடிவி தினகரன் இந்த கட்சியில் கூட்டணிக்கு இணைவார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. மேலும் தேமுதிகவை எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வர வேண்டும் என்று அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து முயற்சி வருகிறது. எனவே வருகின்ற 23ஆம் தேதிக்குள் கூட்டணியை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும். உறுதி செய்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வதற்கான அந்த ஆயத்த பணிகளை தற்போது பாஜக சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வருகின்ற ஓரிரு நாட்களில் இந்த கூட்டம் எந்த இடத்தில் நடைபெறும் என்பதை தொடர்பாக ஒரு குழு அமைத்து பாஜக சார்பில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பதால் இது ஒரு முக்கியமாக கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக அரசியல் கட்சிகளில் இதுவரை கூட்டணி என்பது பல கட்சிகள் உறுதி செய்யாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தன்னுடைய கூட்டணியை அறிவித்து ஒரு மாபெரும் கூட்டணி கட்சி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரைக்கனி. ஆர்டர் செய்த ஷூக்களை ரிட்டர்ன் செய்து அதற்கு பதிலாக பழைய ஷூக்களை கொடுத்து ரீஃபண்ட் பெற்று மோசடி செய்த வாடிக்கையாளரை டெலிவரி ஊழியர்களே கையும் களவுமாக பிடித்து அதிர வைத்துள்ளனர். தற்பொழுது பெருகி வரக்கூடிய ரீஃபண்ட் ஸ்கேம் பற்றி செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். ஓவர் டு சாலமன். டெலிவரி செய்யக்கூடிய பொருட்களில் ரீஃபண்ட் என்ற முறையில் நடக்கக்கூடிய ஒரு மோசடியை ஒரு டெலிவரி ஊழியர் ஒருவர் அம்பலப்படுத்தி அதனை வீடியோவாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ரீல்ஸை வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நாம் வீட்டில் இருந்தபடியே உணவு மற்றும் பொருட்களை ஆர்டர் செய்தவுடன் டெலிவரி நிறுவனங்கள் மூலமாக டெலிவரி ஊழியர் அவர் வீட்டில் அந்த ஆர்டர் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் அந்த பொருட்களை டெலிவரி செய்வார்கள். ஆனால் அந்த கொடுக்கப்படக்கூடிய உணவு மற்றும் அந்த பொருட்களில் ஏதேனும் குறைகள் இருக்கும் பட்சத்தில் வாடிக்கையாளர் உடனடியாக ரீஃபண்ட் என்ற முறையில் அந்த பொருட்களை திருப்பி அனுப்பிவிட்டு அந்த பணத்தை பெற்றுக்கொள்வார்கள்.
அப்படி இந்த ரீஃபண்ட் அனுப்பும்போது தான் இந்த மோசடி சம்பவமானது வாடிக்கையாளர் ஒருவர் ஏற்படுத்தி இருப்பதாக அந்த டெலிவரி ஊழியர் ஒருவர் வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார். சூர்யா என்ற டெலிவரி ஊழியர் தான் அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தான் அந்த டெலிவரி நிறுவனத்தில் வேலைக்காக சென்ற போது லாகின் செய்தபோது தனது சக ஊழியர் ஒருவருக்கு ஒரே நேரத்தில் 4 ஷூக்கள் ஆர்டர் செய்யும்படி ஒரு வாடிக்கையாளர் புக் செய்திருக்கிறார். அந்த வாடிக்கையாளர் புக் செய்தவுடன் அந்த சக ஊழியர் அந்த 4 ஷூக்களை பெற்றுக்கொண்டு அவரது வீட்டில் எடுத்து சென்று டெலிவரி செய்திருக்கிறார். டெலிவரி செய்த அரை மணி நேரத்திலேயே அந்த வாடிக்கையாளர் ஷூக்கள் சரியில்லை எனவும் உடனடியாக பெற்றுக்கொள்ளுமாறு அவர் ரீஃபண்ட் செலுத்தியிருக்கிறார். அதன் மூலியமாக உடனடியாக அந்த ஷூக்களை அந்த வாடிக்கையாளரை அனுப்பியவுடன் டெலிவரி ஊழியர் அந்த ஷூக்களை பெற்று வந்தவுடன் திறந்து பார்த்தபோது அவருக்கு அதிர்ச்சியானது காத்திருந்தது. அவர் அனுப்பிய அந்த ஷூக்கள் பழமையானதாக இருந்ததால் இந்த ஷூக்களை எடுத்து சென்று டெலிவரி நிறுவனத்திடம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் இது குறித்து அந்த சூர்யா என்ற ஊழியரிடமும் அந்த சக ஊழியர் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த மோசடியை எப்படி அரங்கேற்றுகிறார்கள் அந்த வாடிக்கையாளர் என டெலிவரி ஊழியர்களே சேர்ந்து அந்த வாடிக்கையாளரிடம் சென்று ஒரு 10 டெலிவரி ஊழியர்கள் சென்று அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் கட்டமாக தான் அந்த பெயரில் இல்லை என அவர் முதல்ல மறுத்த நிலையில் இதனால் டெலிவரி ஊழியர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவரது வீட்டை சோதனை செய்து பார்த்தபோது அவர் வாங்கிய புது ஷூக்கள் அனைத்துமே கட்டிலுக்குள் கீழே அவர் பதுக்கி வைத்திருப்பதாக அந்த அதிர்ச்சிகர தகவல்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் டெலிவரி ஊழியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக வாடிக்கையாளர் இது போன்று மோசடி மூலமாக செலுத்தக்கூடிய இந்த ரீஃபண்ட் முறையில் அவர் அந்த பொருட்களை கொடுக்கும்போது டெலிவரி ஊழியர் அதனை சரிபார்த்து விட்டு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் புது ஊழியர் என்பதால் அவர் திறந்து பார்த்து இது ஏமாறக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் இதனால் வாடிக்கையாளர் ரீஃபண்ட் முறையில் அவர் கொடுக்கும்போது அந்த பொருட்களை திறந்து பார்த்துவிட்டு நாம் கொடுத்த புது பொருள் தானா என்பதை தெரிந்துவிட்டு வாங்கி செல்ல வேண்டும் எனவும் இதனால் நீங்கள் அந்த பொருட்களை வாங்கி சென்று டெலிவரி நிறுவனத்திடமே கொடுக்கும்போது உங்களது வேலை பறிபோக வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் நன்கு ஆராய்ந்து அந்த பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் என அவர் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. அந்த ஊழியருக்கும் நிறைய டெலிவரி ஊழியர்கள் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிறார்கள். இது போன்ற மோசடி நிறைய அரங்கேறுகிறதா உள்ளிட்டவைகளையும் ஆராய வேண்டும் எனவும் அந்த டெலிவரி ஊழியர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். ஹொசூரில் தாயிடம் இரவு பால் குடித்துக் கொண்டே தூங்கிய குழந்தை அதிகாலையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பதை விவரிப்பதுடன் மருத்துவ நிபுணருடனும் கலந்துரையாட இருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. ஓசூரில் தாயிடம் பால் குடித்துக் கொண்டே தூங்கிய பச்சிளம் பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திருமணமான இளம் தம்பதிகள், குழந்தை பேரை எதிர்நோக்கி இருப்பவர்கள், சமீபத்தில் குழந்தை பெற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் பற்றி தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். ஓசூர் கிருஷ்ணப்பா காலனியைச் சேர்ந்த இளைஞர் பிரசாந்த், இவருக்கு வயது 21, டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு வரார். இவரது மனைவி பவித்ரா வயது 20. இருவருக்கும் திருமணமாகி ஓராண்டாகும் நிலையில் கடந்த 3ஆம் தேதி பவித்ராவுக்கு ஓசூர் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதன் பிறகு தாய் சேய் இருவரும் நலமுடன் இருந்திருக்கிறார்கள். அதனால் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டனர். வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த குழந்தை நன்றாகத்தான் இருந்தது. இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு பால் குடித்துக் கொண்டே தூங்கியதாக சொல்லப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து பார்க்கும்போது குழந்தையின் உடல் ஜில்லுன்னு இருந்திருக்கு. பேச்சு மூச்சு எதுவும் இல்லை. இதை பார்த்து பதறிப்போன பெற்றோர் குழந்தையை ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே குழந்தையின் உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்து விட்டதாக சொல்ல நிலைகுலைந்து விட்டனர். ஆனாலும் அரசு மருத்துவமனையிலிருந்து குழந்தையை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் எடுத்து சென்றிருக்கிறாங்க. தனியார் மருத்துவமனை மருத்துவர்களும் குழந்தையின் உடலை பரிசோதித்து பார்த்துவிட்டு குழந்தை இறந்து விட்டதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இதனால் மனமுடைந்த குழந்தையின் பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுதார்கள். ஆம்புலன்ஸில் கிடந்த குழந்தையின் உடலை கட்டிப்பிடித்து தந்தை பிரசாந்த் மனமுடைந்து அழுதது காண்பவர்களை கலங்கச் செய்தது. அந்த காட்சியை பாருங்க.
இந்த சம்பவம் ஒரு உதாரணம் தான். இரவில் தாயிடம் பால் குடித்துக் கொண்டே தூங்கும் குழந்தைகள் விடிந்து பார்த்தால் திடீரென உயிரிழந்து கிடக்கும் சம்பவங்கள் அண்மை காலங்களில் தொடர்கதையாகி வருகின்றது. மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு சம்பவமாவது பதிவாகி வருகின்றது. பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் போது எந்த அளவுக்கு இளம் தாய்மார்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், இது போன்ற உயிரிழப்பை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு எல்லோருக்கும் அவசியம். பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது எதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி விரிவாக விளக்கணைகிறார் குழந்தைகள் நல மருத்துவர் ஸ்வேதா. மேடம் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இப்போ நைட்டு நல்லா இருந்த குழந்தை பால் குடிச்சிட்டு தூங்கி காலையில் அதிகாலையில் இருந்து பார்க்கும்போது திடீர்னு இறந்து கிடக்குது. இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? சார், இது ரொம்ப ஒரு துயரம் ஏற்படுத்துற ஒரு சம்பவம் தான். இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களுக்கு பெரும்பாலுமா வெளிப்படையான ஒரு அறிகுறிகள் எதுவுமே இல்லாம நல்லா தூங்க போயிருக்கிற குழந்தை காலையில இருந்திருக்கும். இதுக்கு பெரும்பாலுமா எது முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் சஃபகேஷன், அதாவது எதிர்பாராத விதமாக குழந்தைக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்படுறது. அதுதான் முதலான ஒரு காரணமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்பிரேஷன். குழந்தை பால் குடிக்கும் பொழுது பால் வயிற்று பக்கம் போகாம சுவாச குழாய்க்கு போகிறதுனால உயிரிழப்பு ஏற்படலாம். அது இல்லாம வேற என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்சிஸ், அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், வெளி காய்ச்சல் இல்லாமலே குழந்தைகளுக்கு இன்டர்னலா சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்து அதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். இப்ப இந்த மார்கழி இந்த மாதிரிப்பட்ட மாசங்கள்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதெர்மியா, அதாவது குழந்தையோட உடல் வெப்பத்தன்மை அப்படிங்கிறது அபாயகரமான அளவுக்கு லோவா இருக்கிறது. ரொம்ப கோல்டா குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஹார்ட் ரேட் டிராப் ஆகி இதனால சடனா இன்ஃபென்ட் டெத், அதாவது உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் காசஸ் சார். பால் குடிக்கும்போது ஏற்படுகின்ற மூச்சு திணறலும் இதுல ஒரு வகையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப சரியான முறையில பால் கொடுக்கணும் அப்படின்னா எது சரியா இருக்கும்? படுத்துக்கிட்டே கொடுக்கறதா இல்ல உட்கார்ந்து கொண்டு சில பேர் கொடுக்கறாங்க, எது சரி? சார், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்துட்டும் பால் கொடுக்கலாம், படுத்துட்டுமே பால் கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் இப்போ சிசேரியன் செக்ஷன்லாம் பண்ணிருக்கிற மதர்ஸ்லாம் படுத்துட்டு தான் பால் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களால எழுந்து உட்கார முடியாது. பட் மருத்துவ ரீதியா எது பாதுகாப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை தாய் உட்கார்ந்துகிட்டு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு குழந்தையோடைய தலை பகுதியும் உடம்பு பகுதியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பால் கொடுக்கறது தான் மருத்துவ ரீதியா பாதுகாப்பானது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மாக்கும் நிறைய எக்ஸாஷன் இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். குழந்தைய படுக்க வச்சுக்கிட்டு பக்கத்துலயே அம்மாவும் படுத்து தூங்கிக்கிட்டே பால் கொடுக்கும் பொழுது என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட மார்பக பகுதி எதிர்பாராத விதமா குழந்தையோடைய மூக்க அடைச்சு குழந்தைக்கு சுவாச கரெக்டா சீரா போகாத மாதிரி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மூச்சு அடைப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவும் அசந்த நிலைமையில தூங்கிக்கிட்டே பால் கொடுக்கும் பொழுது இது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபார் ஆக்சிடென்டல் சஃபகேஷன். இந்த ரிஸ்க் தாய் உட்கார்ந்து பால் கொடுக்கும் பொழுது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால மருத்துவ ரீதியா எது சேஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்கார்ந்த மேனைக்கு அம்மா பால் கொடுக்கறது தான் சார் பெட்டர் தேன் லைங் டவுன் அண்ட் ஃபீடிங். இப்ப நிறைய இளம் தாய்மார்கள் பால் குடித்தவாறே அந்த குழந்தையை தூங்க வைக்கிறாங்க. இப்ப இரவு முழுதும் குழந்தை அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை எந்த நேரமும் பால் குடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி இரவு முழுக்க செய்யலாமா? அது சரியா? இது கண்டிப்பா சரியான பிராக்டிஸ் கிடையாது சார். புதுசா இருக்கிற மதர்ஸ்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா குழந்தை அழுதாலே அது பால்காக தான் அழுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. பச்சிளம் குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு அப்படின்னாலுமே இரவுல 2 மணி நேரம் இல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 20 to 30 minutes ஃபீட் பண்ணாலே போதும் சார். அதுவே அடிக்வட்டா இருக்கும். அதை தாண்டி குழந்தை அழுது அப்படின்னா அதுக்கு திருப்பியும் பசிதான் காரணம் அப்படின்னு கிடையாது. முதல் 1 மாசம் குழந்தை பிறந்த உடனேவே இரவெல்லாம் நிறைய அழுகும். எதனாலன்னா அது இந்த எக்ஸ்ட்ரா யூட்ரைன் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளி உலகத்துக்கு குழந்தை அடாப்ட் ஆகிட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு கம்ஃபர்ட், ஒரு சூதிங் தேவைப்படும். ஒரு அரவணைப்பு, ஒரு பராமரிப்புக்காக கூட அழலாம். அதனால குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, நான் நைட் ஃபுல்லா பால் கொடுத்த வாரே நான் குழந்தை தூங்க வைக்க போறேன் அப்படிங்கிறது சரியான பிராக்டிஸ் கிடையாது. 2 to 3 hours ஒன்ஸ் ஒரு தடவை ஃபீட் பண்ணாலே போதும், அதுதான் கரெக்டானது. மேலும் இப்படி படுத்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ரிஸ்க் ஆஃப் இந்த இன்ஃபென்ட் டெத் ஜாஸ்தியா இருக்கு சார். மூச்சு திணறல் ஏற்படாம பால் கொடுக்கணும் அப்படின்னா பொதுவா என்னென்ன விஷயங்களை மனதில் வச்சுக்கணும், யார் உஷாரா இருக்கணும்? ஓகே, சோ மூச்சு திணறல் ஏற்படாம பால் கொடுக்கணும் அப்படின்னா குழந்தைக்கு முக்கியமான ஒரு விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரவு நேரங்கள்ல குழந்தை அம்மா உட்கார்ந்த மேனைக்கு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு தலை மற்றும் உடம்பு பகுதி ரெண்டுத்தையுமே இப்படி சப்போர்ட் பண்ண மாதிரி பால் கொடுக்கணும் சார். அது ஒரு முக்கியமான விஷயம். தலை உடம்பு பகுதியை விட கீழே இருக்கிற மாதிரி பால் கொடுக்க கூடாது. ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சு பால் கொடுக்கணும். இரண்டாவது விஷயம், குழந்தை பால் கொடுத்த உடனேவே குழந்தைய தோல்ல
அப்படி நேர்வாக்கா போட்டு தட்டி கொடுத்து ஏப்பம் வர வரைக்கும் தட்டி கொடுக்கணும் சார். அது பண்ணாம குழந்தை பால் குடிச்ச உடனே குழந்தையை குப்புற போடுறது இல்ல கீழே படுக்க போடுறது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். குழந்தை பால் குடிச்சிட்டு தட்டி கொடுத்து ஏப்பம் வந்துட்டு அதுக்கப்புறமாவும் ஒரு 10 நிமிஷம் குழந்தையை நேர்வாகவே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே படுத்த மேனிக்கு குழந்தையை போடணும் சார். இதெல்லாம் பண்ணும்போது ஆஸ்பிரேஷன் ரிஸ்க் கம்மியா இருக்கு. மேலும் பாட்டில் ஃபீடிங் பண்ணும்பொழுது குழந்தையை படுத்த மேனிக்கே பாட்டில் வழியா பால் கொடுக்க கூடாது சார். இப்போ இந்த மாதிரியான ரிஸ்கை தவிர்க்கிறதுக்காக நேரடியாக மார்பகத்தில் பால் கொடுக்காம ஸ்பூன் ஃபீடிங் பண்ணலாமா? இல்ல சார், கண்டிப்பா அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஆஸ்பிரேஷன் ரிஸ்க் அப்படிங்கிறது எந்த மோட் ஆஃப் ஃபீடிங்ல கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட மார்ல இருந்து டைரக்டா ஃபீட் பண்ணும்போது தான் இந்த ஆஸ்பிரேஷன் ரிஸ்க் இஸ் த லீஸ்ட். ஸ்பூன் ஃபீடிங் போதோ பாட்டில் ஃபீடிங் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆஸ்பிரேஷன் ரிஸ்கோட சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்குமே ஜாஸ்தி தான் ஆகுது. ஆஸ்பிரேஷன் ஆகக்கூடாது, இந்த பால் சுவாச குழாய்க்கு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக டைரக்டா ஒரு மார்ல இருந்து பால் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது எந்த ஒரு நீடுமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மா இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து குழந்தையோட சுவாச குழாய் எஸ்பெஷலி மூக்கு அடையாம பாத்துக்கணும் சார். அவங்க மார்பகத்தினால மூக்கு அடையாம பாத்துக்கிட்டு உட்கார்ந்த மேலேக்கே தாய்ப்பால் டைரக்டா மார்பிள்ல இருந்து கொடுக்கறது தான் பெட்டர். ஸ்பூன் ஃபீடிங்கும் பாட்டில் ஃபீடிங்குமே அட்வைஸ்ட் கிடையாது சார். நன்றி மேடம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஒவ்வொருவருக்கும் புரியும்படி ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. நன்றி மேடம். நேர்களே, இப்போ டாக்டர் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. புதிதாக திருமணமான இளம் தம்பதிகள் குழந்தை பேரை எதிர்நோக்கி இருப்பவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை மனதில் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. மும்பை மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியதற்கு தாக்கரே குடும்பத்தினர் கொந்தளிப்பது மும்பை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்து சிறப்பு செய்தியாளர் கார்கே விவரிக்க கேட்போம். ஓவர் டு யூ கார்கே. மும்பை மாநகராட்சி தேர்தல் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. மும்பை மாநகராட்சி அதனுடைய மதிப்பீட்டு அளவில் அதனுடைய பட்ஜெட்டே 70,000 கோடிக்கு மேலே அப்படின்றப்போ ஒரு மாநிலத்திற்கு ஈக்குவலாக அந்த மாநகராட்சியுடைய தேர்தல் நடைபெற்று வருகிறது. தமிழர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாக்கு சேகரிக்க அண்ணாமலை 8ஆம் தேதி போறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்டு கவுன்சிலருக்கு நிற்கக்கூடியவங்களுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிக்கிறார். அப்போ அண்ணாமலை பேசின ஒரு விவகாரம் சர்ச்சையாக மாறிவிட்டது. இப்போது மும்பையில் 3 அணிகளாக தேர்தல் களத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னா பாஜக மற்றும் அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிண்டே அணி உள்ளிட்டவங்கெல்லாம் அங்கே ஒரு புறம் நிற்கிறாங்க. காங்கிரஸோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு புறம், அதாவது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கவங்க ஒரு புறம், தாக்கரே பிரதர்ஸ் ஒரு புறம் இருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் கடந்த முறை காங்கிரஸோடு இருந்தாங்க, இவங்க ஒரு புறம் இருக்காங்க. இப்படி மும்முனை களமாக இருக்கிறது. அதுபோல மற்ற சில கட்சிகளும் களத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரத்தை பாஜக சார்ந்த அண்ணாமலை பேசிய விவகாரத்தை இந்த தாக்கரே பிரதர்ஸ் பிடித்துக் கொண்டார்கள். ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே எல்லாம் இது பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை அப்படி என்னங்க பேசினாரு? 8ஆம் தேதி அண்ணாமலை பேசியதை பார்க்கலாம். It's very clear people want a triple engine government. If you look at Chennai, it is DMK at the top, BJP. Bangalore, Congress, BJP. Hyderabad, Congress, BJP. Here we are looking at the only city in our country where a triple engine Sarkar is possible. Modi ji at the center, Devendra Fadnavis at the state, and the BJP mayor and BMC. Because Bombay is not a Maharashtra city, it is an international city. And this city has got a budget of 75,000 crore, not a small money. Chennai's budget is 8,000 crore. Bangalore is 19,000 crore. பாம்பே இஸ் நாட் எ மகாராஷ்டிரா சிட்டி, இது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்றாரு. இது உயர்வின் அவிர்ச்சியில் சொல்லப்பட்டது. அதாவது ஒரு மாநிலத்துடைய ஒரு நகரம் மட்டும் இல்லை, இது உலகளாவிய நகரம் அப்படின்ற ஆங்கிலே வச்சுக்கலாம். ஆனால் அங்கே மகாராஷ்டிராவில் இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ஒன்று மும்பை, மும்பைக்கு அதனால் பெருமை அப்படின்றத தாண்டி மும்பை வேற மகாராஷ்டிரா வேற அப்படின்னு அவர் பிரித்து பேசுகிறாரு அப்படின்னு இப்போது பிரச்சனையை எழுப்பி இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி எழுப்புறாங்க அப்படின்னா, அங்கே சிவசேனா பத்திரிகையினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஒன்று இருக்கிறது, நாளிதழ் சாம்னா அப்படின்னு. சாம்னாவில் அவங்க கடுமையான கட்டுரைகள்லாம் எழுதுவாங்க. அதில் தான் மகாராஷ்டிராவில் அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அப்படின்ற கேள்விகளை முன் வச்சு, இன்னும் குறிப்பாக மொழிப்போர் மாதிரியான விவகாரங்களில், மும்மொழி விவகாரங்களில் தமிழ்நாடும் மகாராஷ்டிராவும் ஒன்றா இருக்குது, நாங்கள் இருமொழி தான் வேணுன்றோம், அங்கெல்லாம் ஒன்றா இருக்கோம், இந்த அண்ணாமலை மாதிரியான ஆட்கள்லாம் ஒன்றும் தெரியாமல் இங்கே இதை பேசிகிட்டு இருக்காங்க, இவர் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணி அதில் அந்த பத்திரிகை செய்தியில் வருது. அடுத்தது 11ஆம் தேதி இவங்க கூட்டாக எல்லா வார்டு மெம்பரையும் ஒன்றா நிற்க வச்சு ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த தாக்கரே சகோதரர்கள், அதாவது நவநிர்மாண் சேனாவுடைய தலைவர் ராஜ் தாக்கரே, அதே போல் சிவசேனா உத்தவணியினுடைய உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே அவருடைய மகன் எல்லாம் சேர்ந்து கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போது ராஜ் தாக்கரே சொல்கிறாரு, அண்ணாமலையை ராஸ்மலை அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ ரசமலாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு ஒரு இனிப்பு பண்டத்துடைய பேரை வச்சு அவரை கிண்டல் செய்து அவருக்கு அரசியலில் என்ன தெரியும், இங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பற்றி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் ஒருபுறம் கேட்டுக்கொண்டிருக்கப்போ ஆதித்யா தாக்கரே என்ன பண்ணுறாருன்னா அண்ணாமலைக்கு ஒரு எதிர்வினையாற்றுறார். அதையும் பார்க்கலாம். बात यही है, यही भाजपा की नीति है, यही भाजपा की वृत्ति है. अन्नामलाई ये भाजपा का चेहरा है जो जीरो है, खुद का डिपॉजिट बचा नहीं सके, खुद जीत नहीं पाए, खुद वहां ऐसे दिखा रहे थे कि अभी अगले प्रधानमंत्री वो ही है, लेकिन जीरो ये तमिलनाडु ने बताया. அண்ணாமலை யாருங்க, அவர் நின்ன தொகுதியிலேயே ஜீரோங்க, அவர் நின்ன தொகுதியிலேயே ஜெயிக்க முடியாதவர், ஒரு தோல்வியின் நாயகர் அப்படின்னாரு ஆதித்ய தாக்கரே. அதோடு சேர்ந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் முற்படுகிறார், இவங்க வாய்க்கு வந்ததை பேசி பின்னோக்கி இழுத்து வருகிறார்கள் அப்படின்னு அந்த பேட்டியினுடைய தொடர்ச்சியில் ஆதித்ய தாக்கரே சொல்லுகிறார். இப்படி மிரட்டலாக இந்த தாக்கரே பிரதர்ஸ் இந்த மிரட்டலை அரசியல் களத்தில் முன் வச்சிருக்காங்க. இதற்கு பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அண்ணாமலையுடைய பேச்சுக்கு. ஸோ பாஜக கூட்டணியிலையும் ஒரு சலசலப்பு. இதை அங்கே மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் மும்பை தேர்தல் களத்தில் பேசு பொருளாகவும் ஆக்கிவிட்டார்கள். இப்படி ஒன்று நடக்குதே, இது எப்படி கையாள போறீங்க அப்படின்னு அண்ணாமலைகிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன பதிலை பார்க்கலாம். சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்னான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ளே வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன்னு. நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சுப்பாரு, காலை வெட்டிப்பார், அதெல்லாம் ரெண்டு ஒன்று பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்குலாம் நான் பயந்துருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும். நான் மும்பைக்கு வரதான் போகிறேன், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை சவால் எடுத்திருக்கார். அண்ணாமலை மும்பை போகிறாரா? இந்த அண்ணாமலை விவகாரம் அடுத்தடுத்த நாட்கள்லையும் மும்பையில் எதிரொலிக்க போகிறதா? இந்த விவகாரத்தை மையமாக வச்சு பாருங்க, பாஜகவினுடைய ஒரு ஆள் மும்பையில் மகாராஷ்டிராவில் மராட்டியர்களை இதன் மூலமாக இழிவாக பேசிட்டார் அப்படின்ற பிரச்சாரங்களை தாக்கரே சகோதரர்கள் முன்னெடுக்கிறாங்க. அது அந்த களத்தில் எதிரொலிக்க போகிறதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.